ஒரு அழகிய பெரிய வீடுங்க. அந்த வீட்ல அம்மா, அப்பா, குழந்தைங்க என ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க கூட ஒரு மங்கியும் இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாளடைவில சந்தோஷம் இல்லாம போயிடுது. காரணம் பசங்க வளர்ந்துட்டாங்க. அவங்க வேலைய பார்க்குறாங்க. அம்மா கிட்ட யாரும் பேச மாட்றாங்க. அம்மா வீட்ல இருக்க எல்லா வேலையும் செய்றாங்க. ஆனா யாரும் பேச மாட்றாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல. அம்மாவ பார்த்துக்கிறதே நம்ம மங்கி தான் பார்த்துக்கிறான். ஏன்னா யாரும் அம்மாவ கேர் பண்றது இல்ல, கண்டுக்கிறதும் இல்ல. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அம்மா ஃப்ளோர்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அம்மாவ மங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு என்னுடைய நிலைமைய தெரிஞ்சு யாரும் அம்மாவ பார்க்க வரல. அம்மா ரொம்ப மன வருத்தத்தில இருக்காங்க. மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஆஸ் யூசுவல் வீட்ல இருக்க வேலை செய்றாங்க. பசங்கள கவனிக்கிறாங்க. ஆனா யாரும் அம்மா கிட்ட பேச மாட்றாங்க. இப்படியே போறதால அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் அம்மா ரொம்ப சோகமா இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு மங்கி போய் கேட்குறான். "இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஆனா எனக்கு யாரும் விஷ் பண்ணல" அப்படின்றாங்க. இத பார்த்து நம்ம மங்கி ஒரு முடிவு பண்றான். வெளிய வேலைக்கு போறான். வெளிய வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாரிக்கிறான். அரிசி மூட்டை, காய்கறி மூட்டைன்னு எடுக்குறான். பணம் சம்பாரிச்சு எடுத்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட குடுக்குறான். இத பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவால்ல நம்ம பசங்க மதிக்கல, இந்த மங்கியாச்சும் நம்மள மதிச்சு கேக் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பசங்ககிட்ட மங்கி சொல்றான். இது போல அம்மாவுக்கு பர்த்டே. நீங்க யாருமே அம்மாவுக்கு விஷ் பண்ணல. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வாங்க நம்ம அம்மா கூட போய் கேக் வெட்டி கொண்டாடலான்னு சொல்றான். உடனே பசங்க எல்லாரும் தப்ப ரியலைஸ் பண்ணி அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. அம்மாவும் பரவால்ல. நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்க. உங்களுக்கு நான் தான் செய்யணும். வேற யாரு செய்வா? அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஒண்ணா கேக் வெட்டி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. உங்களுக்கு இந்த மங்கியோட செயல் புடிச்சிருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்றால் லைக் செய்யுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.